வைபோ இப்பதான் நம்ம ஹோட்டல் பிசினஸ்ல பொறுப்பேத்திட்டு இருக்கான். அவன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நான் நல்லா இருக்கும்போதே அவன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். வைபவ் ஜாதகத்துக்கு என்னமா உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சாதாரணமா இருந்த பிசினஸ் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தானமா ஓஹோன்னு வளர்ந்துச்சு. நல்ல ராசியான ஜாதகம்மா. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது உங்க ஜாதகத்தை உங்க தம்பி என்கிட்ட கொண்டு வந்தாரு. பயந்துட்டேன் காதா. அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது பயமா இருக்குன்னு வேற சொன்னாரு. நான் தான் ஜாதகத்தை பார்த்த உடனே அம்மாவுக்கு நீண்ட ஆயுசு, பயப்படவே தேவையில்லைன்னு சொன்னேன். அதனால உங்களை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். அவசரமா பையனுக்கு கல்யாணம் பண்ணவும் வேண்டாம். உங்களுக்கு 100 ஆயுசு. ஏன் ஆயுச விடுங்க, எனக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல, அதை நான் முடிக்க வேண்டாமா? என் பிள்ளை இத்தனை நாள ஆட்டம் பாட்டன்னு அவன் விருப்பத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தான். இப்பதான் அவனுக்கே பொறுப்பு வந்து பிசினஸ பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த நேரத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு என் மனசுக்கு தோணுது. அதான் அவனுக்கு கல்யாணத்துக்கு கூடி வந்திருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுல எந்த குறையும் இல்ல. ஆனா என்ன ஜோசியரே ஆனான்னு இழுக்கிறீங்க? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய 2 விஷயம் முடிவு பண்ணும். ஒன்னு அவனுடைய ஜாதகம், இன்னொன்னு அவனுடைய கர்ம விதி. 2ஐயும் யாராலையும் மாத்த முடியாது. கல்யாண விஷயத்துல உடனே நீங்க அவசரப்பட வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன் இப்படி சொல்றீங்க? என் பிள்ளைக்கு இப்போ நேரம் நல்லா தானே இருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பணத்துக்காக ஜோசியம் சொல்றவன் இல்ல. என் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி எனக்குள்ள இருந்து என்ன பேச வைக்கிறா. உங்க புள்ள ஜாதகப்படி அவன் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும். என்ன ஜோசியரா, இவன் பிறந்த நேரம் தான் சாதாரணமா இருந்த பிசினஸ் ஓஹோன்னு வளர்ந்தது நீங்க தான் சொன்னீங்க. நல்ல ராசிக்காரன் வேற சொன்னீங்க. இப்ப திடீர்னு குண்டை தூக்கி போடுறீங்களே.